Priya, call for you. Excuse me. ஹலோ, நான் பிரியா பேசுறேன். நான் வசந்த். சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு கிளாஸ் நடக்குது. நான் உங்களை சந்திச்சே ஆகணும். மியூசியத்துல டைனோசர் மாடல் இருக்குல்ல, அங்க மீட் பண்றோம். நோ. நோங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. வச்சிடாதீங்க, வரேன்னு சொல்லுங்க. இல்ல நான் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன். இதோட வேற வேலை என்ன எனக்கு? ஆல் ரைட், நான் வரேன். எஸ், தேங்க் யூ. வருஷம் முன்னால் பிறந்த மிருகம் முந்தா நாள் பிறந்த நீ பார்க்க வருவாய் என்று காத்திருக்கிறது. உங்களுக்காக காத்துட்டு இருக்கப்ப நான் எழுதின கவிதை எப்படி இருக்கு? இது கவிதையே இல்ல. சரி, சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேர் என்ன சொன்னீங்க? இந்த கிண்டல் தானே வேணான்றது. சரி, இருந்தாலும் சொல்றேன். வசந்த். மிஸ்டர் வசந்த், நான் இங்க வந்ததை வச்சு don't have too many ideas. உங்க மனசுல தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. எனக்கு உங்க மேல எந்தவித ஈடுபாடும் கிடையாது. பேசுங்க. நீங்க பேசுறப்போ அப்படியே புல்லாங்குழல்ல ஐஸ்கிரீம் ஊத்தி ஊதுற மாதிரி சில்லுன்னு இருக்கு. இது பாருங்க, நான் சொல்றது நல்லா காதுல வாங்கிக்கங்க. எந்த காதுல? வலதா இடதா? ப்ளீஸ் பி சீரியஸ். ஓகே, ஐ அம் சீரியஸ். நான் ஒண்ணும் வேணும் தொடலங்க. சுடிதார் மேல வண்ணத்து பூச்சி உக்காந்தது உங்களுக்கு வலிக்குமேனு தான். ரொம்ப அழகா இருக்கு. பூச்சி போயிடுச்சு. என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க மதிக்கிறீங்களா? நிச்சயமா. உங்க நட்பு கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நல்லெண்ணத்துல தான் உங்களை தேடி நான் இங்க வந்தேன். இனிமேலாவது ரயில்வே ஸ்டேஷன், கம்ப்யூட்டர் சென்டர்னு ஃபாலோ பண்றது, போன் பண்றது, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்கு வர வச்சு பேசணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இன்னையோட விட்டுருங்க. Why should I? Get lost. Chase some other girl. நீங்க மறுபடியும் கோவப்படுவீங்கன்னு தெரியும். என்னமோ சொன்னீங்களே, go chase other girlsன்னு. இதை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வர தேவையில்லையே, போன்ல சொல்லியிருந்திருக்கலாமே. ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்றது காதுல விழுதல. உங்க எண்ணத்தை என்கிட்ட போன்ல சொல்லியிருந்தா உங்களுக்கு எவ்வளவு விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சிருப்பேன். ஆனா நான் சொன்ன இடத்துக்கு சொன்ன டைமுக்கு வந்தீங்க பாத்தீங்களா, அங்கதாங்க நான் உங்க மனசுல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். Shut up. This is too much. Please, இங்க பாருங்க, என் மனசுல நீங்க இருக்கிற மாதிரி உங்க மனசுல நான் இருக்கேன். அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், என்னடா ஈவ் டீசிங்க? தனியா நிக்கிற பொண்ணு கிட்ட கலாட்டா பண்றியா? சார், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணுங்கிற அந்த பொண்ணு முறப்பா இருக்கு. சார், நீங்க அவங்ககிட்ட விசாரிச்சு பாருங்க. ஏமா, இந்த ஆள உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். தெரியாதுல்ல, நீ போமா. ஏய், வண்டியில ஏறா. சார், வண்டியில ஏறா. உள்ள ஏறியா? போடா போடா ராஸ்கல். தெரிஞ்ச பொண்ணு நான் சொன்னேன். வா, முட்டிக்கு முட்டி தட்டுறேன். அவடா அந்த பொண்ணு மறைக்கிற. ஏறா ஏறா. அம்மா, பசியோட உட்காந்துருக்கீங்களா? ஏய் பிரியா, ரெண்டு பேரும் வாங்க சார், வாங்க. இப்ப டைம் என்னாச்சு தெரியும்ல? கோச்சுக்காதீங்கம்மா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தேன். போலீஸ் ஸ்டேஷனா? ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் ஊர் வம்ப வேலை கொடுத்து வாங்குறதுக்கு? உன்ன வசந்த் போலீஸ்ல மாட்டிட்டான். அவனுக்கு என்னாச்சு? அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றாமா. போச்சுடா. அவளுக்காக ரயில்வே ஸ்டேஷன் அங்க எங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு இவனுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இன்னைக்கு அவளை மியூசியத்துல மீட் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அந்த பொண்ணு என்னடா இவனை போலீஸ்ல மாட்டி விட்டு போயிட்டான். அட பாவமே, இந்த புள்ளைக்கு ஏன்பா அந்த வேலை? உன் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தேவையாடான்னு கேட்டா,
ஸ்டேட்டஸ் வசதி சம்பந்தப்பட்டது, லவ் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுன்னு தத்துவம் பேசுறாமா. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அப்பா பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஸ்டேஷனே அடி போயிருக்குமே. அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டானா. அவரை பத்தி சொன்னா அப்புறம் தன்னை பத்தி சொல்ல வேண்டி வரும். தன்னை பத்தி சொன்னா அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அது வந்து அவளை பாதிக்குமா, அவ ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடுமா. லவ் இல்ல, மௌனி கதையில வர கேரக்டர் மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு இருந்திருக்கான். பெரிய தியாகி. என்னமோப்பா, இந்த புள்ள எதுக்குதான் தன்னைத்தானே போட்டு இப்படி வருத்திக்குதோ. அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாமா. அவனுக்கு இருக்கிற வசதிக்கு அவன் ஆசைப்பட்டா எப்பேற்பட்ட பொண்ணை வேணா பார்த்து கோயம்புத்தூரை திரும்பி பாக்குற அளவுக்கு அவங்க அப்பா கல்யாணம் நடத்தி வைப்பாரு. அவன் என்னடனா அந்த பொண்ணு அவனை இந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணி கூட அவளையே நினைச்சுக்கிட்டு கேவலம் காதலோ. ஜூம் போட்டு எடுத்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும். ரொம்ப தெரியும் உனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த சுடிதார் பிரமாதமா இருக்கு. ரெடிமேட்ல எடுத்தீங்க? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இவங்க சைஸ்க்கு ரெடிமேட்ல கிடைக்குமா? பிறகு டைரக்டா ஃபேக்டரிக்கு போயிட்டு ஒரு 50 மீட்டர் துணி வாங்கி தைக்க வேண்டியதுதான். என்னடா விட்டான்னு வச்சுக்கோ, செவில திரும்பிடும். 175. ஏமா உட்காருங்களா? பரவாயில்ல தம்பி, இல்ல பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல. பெரிய நிக்கிறீங்க, உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா. டிக்கெட் 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 வாங்கியாச்சா? டிக்கெட் 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 டிக்கெட். உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா? அதை எங்க அண்ணன் கிட்ட கேட்டு தான் உங்க சொல்லுங்க. அண்ணன் என்ன பண்றாரு? ரெஸ்லர் இருக்காரு. ரெஸ்லர்னா? மல்யுத்த வீரர். ஹலோ, என்னமோ பேசணும்னு சொன்னீங்க? சொல்லுப்பா. ஏன்னா அவ்வளவு அவசர அவசரமா சாப்பிடுற? கொஞ்சம் மெதுவா சாப்பிடக்கூடாதா? போதும் வேணாமா? இவன் எப்படி பண்றான்? வெளியே உட்காந்துருக்கான், சாப்பிட கூட்டா வரமாட்டேன்றான். இவனை விட்டு நம்ம தனியா சாப்பிடணும். கேட்டா அப்செட்ன்றான். என்ன கன்றாவியோ. எனக்கு இவன் இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? இப்ப சாப்பிடுற. உட்காந்து சாப்பிடு, பசியோட இருக்காது. இன்னும் அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், உன்னுடைய எல்லா ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. ஆனா சிலத வாழ்க்கையில மறந்துடணும். மறந்தாதான் உனக்கு சந்தோஷம். அண்ணா, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? February 5. ஓ, உன்னுடைய பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் நீதான் ஞாபகப்படுத்துவ. இந்த வருஷம் நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. சாரிமா, சாரி. சரி, என்ன பிரசன்ட் பண்ண போற? நாளைக்கு பாரு. ஸ்பெஷல் கிஃப்டா இருக்கணும். சரிடா. என்ன கொடுக்கறேன்னு பாக்குறேன். ஓகே, நாளைக்கு மறக்காம உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிடு. ஓகே. கிளம்புமா? சாவி. டேய், சாவியை வச்சிட்டேன். நான் எடுத்துட்டு வா. Excuse me. Yes, sir. Hello.
பேக் பண்ணுங்க. ஓகே சார். எஸ். I like only chocolate flavor. அண்ணாக்கு தான். பாத்துடா. ஹாப்பி பர்த்டே பிரியா. Thank you. ஹாப்பி பர்த்டே. Thanks. டேய் ஜம்பு, அந்த ப்ரௌன் சுடிதார் கவனிச்சியா? 69 ரூபா இருக்கும். அச்சி, அதை சொல்லடா. அதை போட்டிருக்கல சொல்றேன் நானு. வந்ததுல நானும் பாக்குறேன், என்னையே லுக்கு விடுறாவோ. ஏன்டா பைத்தியக்கார மாதிரி பேசுற? பக்கத்துல ஒருத்தன் இவ்வளவு பர்சனாலிட்டியா நிக்கும் போது உன்னைய பாப்பாளா? எனக்கும் அவளுக்கும் தான் பொருத்தம் கரெக்டாங்க. ஆமா, அந்த பொண்ணுக்கு டிவி இவனுக்கு கரெக்டா இருக்கும். பின்ன என்னடா இது ஃப்ரெண்ட் வீடு, சைட் அடிக்கிறோட நினைச்சியா? கொஞ்சம் டீசெண்டா நடந்துடா. அதான் ஃப்ரெண்ட் யாரையும் வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேங்கிறான். ஏய், ஏண்டி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இல்லையே, எல்லாரும் வந்துட்டாங்க. இல்ல, நீ யாரையும் எதிர்பார்க்கற. இல்லடி. வாங்க தம்பி, வாங்க. அங்க. ஹாய் பிரியா. ஹாய். Thank you. இப்ப வரேன். Sorry. It's all right. Many more happy returns of the day. Thank you. டேய், என்னடா அவ்வளவு லேட்டா வர? எல்லாம் உனக்காக வெயிட்டிங் தான். வா. இந்தா. புடி. ஏய், சீக்கிரம் போடுறா. அதுல பார்த்து ஊத்து. எவ்வளோப்பா? 2-1. சரி, எவன்டா அவன்? ஆட்டோ நிக்கிறது கண்ணுக்கு தெரியல. ஏய், என்ன சொன்ன? துத்தரியா? அதான் சாரி சொன்னல. சி, கையறா. மேலடா கை வைக்கிற. ஒடிக்கு ஒடிக்கு. ஏய், என்ன என்னடா? ரொம்ப எங்கற. மச்சான் நீங்க. உனக்கு மரியாதை. சக்கா. விடு. உன்னை இல்ல மச்சான். சக்கா. விடு மச்சான். விடு. ஏய், சக்கா. டேய். யாரா நீ? எப்ப வந்தாலும் இவனை மோதிட்டு இருக்க? ஹலோ பிரதர், நீ உன் ஃப்ரெண்டு தானே? நான் யாருன்னு அவன்கிட்ட கேளு. கோடி வருஷம் முன்னால் பிறந்த மிருகம் முந்தா நாள் பிறந்த நீ பார்க்க வருவாய் என்று காத்திருக்கிறது. உனக்காக காத்துட்டு இருக்கப்போ நான் எழுதின கவிதை எப்படி இருக்கு? கவிதை ரொம்ப நல்லா இருக்கு. டேய், யாரா அவன்? அங்க இங்க எங்க பார்த்தா நம்மளோட மோதிட்டு இருக்கான். உனக்காக தான் சும்மா விட்டு வச்சேன். சொல்ற, எனக்கு தெரிஞ்சாவணும். அவன் யாருன்னு தெரிஞ்சாவணும். நம்பிக்கை துரோகிடா. கூடவே இருந்து ஈர துணி போட்டு கழுத்து அறுத்து போனவன்.
என் குடும்பத்தை நடத்துற கொண்டு வந்த கொலகார பாவிடாவ. ஹாய் சங்கர். ஹாய்டா. என்னோட சான்ஸ். ஹாய்டா. காஃபி ஃபார் யூ. யா. உனக்கு காஃபியா? எனக்கு ஒண்ணு. உனக்கு? ஏய் 5 காஃபி சொல்லு. 5 இல்ல 6 காஃபி. நானும் குடிப்பேன். பசிக்கு பாருங்க. எப்படி எல்லாம் பாருங்க. வேண்டாங்க. வெயிட். பரிமாறிட்டு இருக்கேன்ல. இந்தடா. போதும். டேய் பசி சாப்பிடு. ஏய் வைடி. ஐயோ அம்மா இங்க பாரு. பெரிய கம்பு சூத்திர வேலை. ஐயோ இப்படி தலையில பாதி அழுங்க காயா வரும். பேசாம இருங்கம்மா. இத கொஞ்சம் பிடி. அப்பாடா. சூப்பர். அண்ணா காமிங்க. அடடா. செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு பாரு. ஆஹா. அண்ணா. சங்கர். சரி பாரு. ஏன்டா இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்க போறவா அவ. முதல்ல அவளுக்கு காட்டு. என்ன அவளுக்கு காட்டுறது? இந்தப்பா. கட்டிக்க போறவர அக்கா பக்கம் சரி, வரணும். காட்டு. குடு. நீ பாருக்கா. எப்படி என் சாந்தி மாக்கா நான் பெங்களூர்ல இருந்து தேடி பிடிச்சு கொண்டு வந்த சூப்பர் மாப்பிள. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இருக்கார்ல. நல்லா பாத்துக்கோ. பாத்திரியா? ரொம்ப பாக்காத. மிச்சத கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேவா? ஏய் ஓகே நான் வாய் திறந்து சொல்றேன். பிடிச்சிருக்கு. ஏய் சாத்தி, நீ பாத்து சொல்றா. நீ சொன்னா நான் சொன்ன மாதிரிடா. பாரு. சாந்திக்கு இவரோட ஒரு நல்ல மாப்பிள கிடைக்கவே மாட்டாரு. கேட்டியா? என் ஃப்ரெண்டே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் பார். சரி ரொம்ப மேக்கப் போடுவேனா? எங்க அக்கா ஏற்கனவே அழகுதான். சீக்கிரம் அனுப்பி வைங்க. நலங்குக்கு நேரம் ஆச்சு. பொண்ணு ஆச்சு. ரெடியா தான் இருக்கா. சாந்தி 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 எங்க போயிட்டா இவ? அக்கா ரெடியா? அம்மா பிரியா சாந்தியை காணோம். லெட்டர் எழுதி வச்சிட்டீங்க போட்டோமா? முகூர்த்தம் கரெக்டா இருக்கணும். சாந்தியை காணும்பா. என்ன சொல்றீங்க? என்னது பொண்ணு ஓடி போச்சா? என்னமா சொல்றீங்க? ஏமா எங்கம்மா உங்க பொண்ணு? இங்கதான் இங்க பக்கத்துல போயிருக்கா. வந்துருவா. ஏமா மறைக்கிறீங்க? அவதான் யாருக்கிட்ட ஓடி போயிட்டேன்னு சொல்றாங்கல்ல. என்னங்க நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க. பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கணும். இல்லப்பா கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுப்பா. பொறுமையாவா? இதை விட பொறுமையா எங்களால இருக்க முடியாதுமா. ஓடுகாலி குடும்பத்தை பொண்ணு எடுக்க வந்தோம் பாரு. சார் எனக்கு புரியுது சார். நான் சொல்றது பொறுமையா. ஓடுகாலி பொண்ணை கொண்டாந்து என் பையன் கட்ட பாத்தீங்களா? நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க. அங்க யார் இருக்காங்க? இங்க 2 ஏடம். விஷயத்தை சொல்லு. இந்த நக்கல்லாம் வேண்டாம். தியேட்டர்ல ஒரே கலாட்டாவா இருக்கு. 2 பிசி அனுப்பி வை. சரி சரி. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன விஷயம்? என் பொண்ணு காணும் சார். கை கோயந்தியா? இல்லைங்க 21 வயசு ஆகுது. ஓஹோ கல்யாணம் ஆகிற வயசா? ஆமாங்க கல்யாண மண்டபத்துல இருந்தா காணாம போயிட்டா. என்ன அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியும்? கழுத்துல மாலையை போட்டு கையில பழத்தை கொடுத்து பல்லாண்டுக்கு அமுச்சு விடணும். ஆமா பொண்ணு பேரு என்ன? சாந்தி. சாந்தியா? இந்த கேஸ்ல தேனாம்பட்டி சாந்தி இருக்குது அதுவா பாரு. என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஓடின பொண்ணும் உள்ளகிற பொண்ணும் ஒண்ணுதான். இது பாருங்க தயவு செஞ்சு கவர்மெண்ட் சர்வெண்ட் மாதிரி பேசுறியா? யாரு? ஓடுகாலிக்கு அண்ணனா? ஒண்ணு பண்ணு. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து உன் தங்க அங்க அடையாளங்கள்லாம் டீட்டெயிலா எழுதி கொடு. அப்புறம் யார் யார் மேல சந்தேகம் இருக்கோ அதையும் எழுதி கொடு. போடா போடா பொண்ண ஒழுங்கா வளர்க்கறதுல போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டம் பேச வந்துட்டான். ஏமா மழையில் நினைறீங்க? ஓரமா இல்லைங்க. நான் ஆட்டோ கிடைக்குதான்னு பாக்குறேன். ஆட்டோ ஆட்டோ வேற ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு பாக்கலாம். ஆட்டோ ஆட்டோ வாங்க வாங்க நிக்கிறான்.
சச்சி சாட்சி காணும்டா, போயிட்டாடா. கல்யாண மண்டபத்தை லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாடா. நாங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா ஏறி இறங்கி தேடாத இடம். மன்னிச்சிடுங்கம்மா. தப்போ ரைட்டோ என் வாழ்க்கையை நானே தீர்மானிச்சுக்கிட்டேன். மனுஷனாடா மனுஷனாடா நீ. ஏண்டா எங்க வீட்டு உப்பத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு தீய வச்சுட்டியாடா? நமக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கிற ஐயர்கிட்ட சொல்லி இவளுக்கு தர்மம் பண்ணி சொல்லு. நீ செத்துட்டடி, நீ செத்துட்ட. அவன் துரோகிடா. கூடவே இருந்த என் முதுகுல குத்தி என் தங்கச்சி எங்கிட்ட பிரிச்சுட்டு போன பாஸ். அன்னைக்கு எங்க அம்மா கதறின கதறல், இந்த ஊர் முன்னால நாங்க பட்ட அவமானம், அந்த ரணால என் மனசை விட்டு போகல. இன்னும் அப்படியே இருக்கு. நானும் எங்க அம்மா அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? அதனால தாண்டா என் ஃப்ரெண்ட்ஸ்னால எங்க அம்மா பயப்படுறாங்க, சந்தேகப்படுறாங்க. ஃப்ரெண்ட நம்ம வீட்டுக்கு எதுக்கு கூட்டு போறோம்? எதை கூட்டு போறோம்? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையும் தான் வீட்டுல இருக்கிறவங்க நினைச்சு பழகன்றதுனால தானே. உயிருக்கு உயிரா பழகிறவங்க ஏமாத்த போதாண்டா மனுஷ பிறகு மேல இருக்கிற மரியாதையா போயிடுது. இப்படி கேவலமா ஒருத்தனை பார்க்கும்போது நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இப்ப சொல்றா, அவன் துரோகியா இல்லையா?